வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பால் ஹேமன் சிஎம் பாங் ரீயூனைட் ஆகிருப்பாங்க. சிஎம் பாங் தன்னுடைய சிக்காகோவுக்கு வந்திருப்பார். முழுக்க இன்றைக்கி சிஎம் பாங்கை பார்த்தீங்கன்னா சிக்காகோவுக்கு கொண்டு வர காரணமே அவருடைய ஹோம் டவுன் தான். அங்கே அவர் இல்லாமல் இருந்தால் எப்படி, அந்த ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க. மற்றபடி சிஎம் பாங்க் கண்டினியூவாக இதுக்கப்புறம் நடக்க போகிற வாரங்களில் வரப்போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு இன்ஜுரி இருக்குது. இன்ஜுரி முடிஞ்சதுக்கப்புறமா தலைமை வருவான். ரோமன் ரெயின்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎம் பாங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமராக தான் இருக்கிறாரு. சிஎம் பாங்கை இன்றைக்கி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு பழைய பகையை பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு வச்சுட்டானுங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, சிஎம் பாங்க் வந்து கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் ட்ரூ மாக்கின்டர் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மோதும்போது தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது சிஎம் பாங்கு. அரங்கம் முழுக்க சிஎம் பாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ், ட்ரூ மாக்கின்டருக்கு ஃபேன்ஸு. அவருடைய ஹோம் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா வரல விட்டுட்டு ஆட்டிகிட்டு வந்துருப்பார். உன் ஹோம் டவுன்லேயே தோற்று போன பார்த்தியா, அதுவும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க் பார்த்தீங்கன்னா கெத்து காட்டிட்டாரு. ஸோ இதே விஷயத்தை தான் ட்ரூ மாக்கின்டர் இன்றைக்கி பண்ணியிருக்கிறாரு. ஏண்டா என்னுடைய ஹோம் டவுனுக்கு வருவேன், என்னை அடித்து தம்சம் பண்ணுவேன், என் டைட்டில் நீ வந்து அவன்கிட்டே கொடுத்துருவேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு நொட்டி மாதிரி போயிட்டு இருக்கணும். வா வீட்டுக்கே வந்து ஒன்றா நான் பண்ணுறேன்டா அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுன், அவருடைய வீடு இருக்கிறது எல்லாமே சிக்காகோவில் தான். அங்கே போய் அந்த அரங்கம் முழுக்க சிஎம் பங்குக்கு ரசிகர்கள் எப்படி எந்த அரங்கம் முழுக்க எனக்கு ரசிகர்களாக யூகேயில் இருந்தாங்களோ அங்கே எனக்கு எப்படி செய்வனை செஞ்சியோ அதே மாதிரி உன்னுடைய அரியனால வந்து உனக்கு செய்வனை செய்யண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டர் வந்து சிஎம் பங்குக்கு செய்வனை பண்ணி விட்டார். அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மாக்கிண்டர் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த வில்லத்தனம் வேறு லெவல். சிஎம் பாங்க் இன்றைக்கி அரியனால வரும்போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், எனக்கு இன்ஜுரி கிளியர் ஆகலை, எனக்கு இன்னும் சில நாட்கள் ஆகணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ ஸ்டோரி லைனை ஓட்டணும்ல, அதனால் ஒரு முடிவு எடுத்துருக்கிறானுங்க. ட்ரூ மாக்கிண்டர் வந்து ஐ குயிட் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ போனார்ல, திருப்பி டபிள்யூ வந்துட்டாராம். இந்த வாரம் நடக்க போகிற ராக்கெலாம் வர போகிறாராம். ஏன்னா நம்ம சிஎம் பாங்க பல நாட்கள் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா வாயில் பிளட்டெல்லாம் வடிகிற மாதிரி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்டோரியை உருவாக்கிட்டானுங்க. இதை வச்சு பார்க்கும்போது சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் வரமாட்டார் போல இருக்குது. சிஎம் பாங் வெர்சஸ் ட்ரூ மாக்கிண்டருக்கான ஸ்டோரி ஏன்னா சம்மர் ஸ்லாமில் முடிப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரி எழுதுக்கிட்டே இருக்கிறானுங்க. சம்மர் ஸ்லாம் கழிந்தும் பல மாதங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டருக்கும் சிஎம் பாங்குக்குமான ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸ்டோரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறானுங்க. இருந்தாலும் இது ஒரு டைட்டில் மேட்சாக இருந்தால் நல்லாயிருக்கும்.